Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா beard growth and beardo oil யூஸ் பண்ணா beard வருமா வராதாங்கறத பத்தி பாப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஃபாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் beardo oil யூஸ் பண்ணா beard growth ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா growth ஆகாது. இது அப்படி growth ஆகுற மாதிரி இருந்தா நேரா எனக்கு திருவள்ளுவர் மாதிரி தாடி இவ்வளவு தூரம் வந்திருக்கணும். சோ இதனால கண்டிப்பா beard growth ஆகாது. அப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? இது உங்க beard ஹார்டா இருந்தா ட்ரையா இருந்தா இது சாஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க beard லிட்டில் பிட் கிரேவா இருந்துச்சுன்னா அது பிளாக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆயில் யூஸ் ஆகும். இதனால புதுசா beard கண்டிப்பா வராது. என்னோட பர்சனல் ஒபினியன் நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். கண்டிப்பா வராது. உங்களுக்கு beard இருக்கிற இடத்துல லைட்டா வளரும். பட் ஃபுல்லா உங்களுக்கு beard இல்லாத இடத்துல இது வராது. இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன்ல beard growth பண்ணாதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ எல்லாருமே beard வளர்க்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்னால நிறைய பேர் பாத்தீங்கன்னா beard oil வாங்கி யூஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கிறது இல்லை. இப்பவும் சொல்ற beard oil யூஸ் பண்ணா கண்டிப்பா நியூ ஹேர் growth ஆகாது. இருக்கிற ஹேரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். beard growthக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்கிற ஃபுட் இன்டேக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பால், மீன், முட்டை, பீன்ஸ் இது மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணிக்கோங்க. இதுவும் beard சீக்கிரமா growth ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் டிப் பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இது beard growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணுங்க. அது பெட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி மசாஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே தூங்கிடுங்க. தூங்கினதுக்கு அப்புறம் காலையில எழுந்திரிச்சு வாஷ் பண்ணுங்க. இது beard growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். beard growth இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு கேமரால தெரியுமான்னு தெரியல. பட் சின்ன சின்ன ஹேர்ல எனக்கு வளர்ந்துருக்கு. அது எனக்கே நல்லா தெரியுது. 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. ஒன் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹேரே வந்திருக்கு. இந்த சைடுல லிட்டில் பிட் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 monthsல கண்டிப்பா beard growth பண்ணிடுவேன். இப்போ நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு beard growth இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது சீக்கிரமா beard வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்ப்போம். பாய் எவ்ரிவன்.